விஜய் வசவுப்படணும், முதலமைச்சர் சரியில்லை, தற்கொலை கூட்டம், இன்ஸ்டாகிராம் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப கொளத்தூர் தொகுதியில கூட ஜெயிக்க முடியாம போன ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழா, அது திருமண விழா, அதுல பேசி சொல்லியிருக்காரு. எப்படி ஜெயிச்சிட்டாங்க? வேலையை செய்யாதவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. வேலையை செய்யல, இன்ஸ்டாகிராம்ல குழந்தைகளை வசப்படுத்தி குழந்தைகளை வந்து ரீல்ஸ்லாம் போட வச்சு அவங்களுடைய தாத்தாக்களையும் அவங்களுடைய அப்பாக்களையும் ஓட்டு போட வச்சு ஜெயிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஜெயிச்சிட்டுலாம் அது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இன்னொருத்தர் நம்ம சின்னவர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு? இல்ல இப்ப வந்து நிறைய கவர்ச்சியை காண்பித்து நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க, இந்த கவர்ச்சி நம்ம எத்தனை நாட்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு. உண்மையிலேயே மக்கள் கவர்ச்சியை பார்த்து இன்ஸ்டாகிராம பார்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சார், திமுக மேல நிறைய அதிருப்தி இருந்துச்சு. அந்த அதிருப்தி நீங்க உணர்ந்து கொண்டீர்கள் என்றாலே இதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி ரீல்ஸோ ஷார்ட்ஸோ சோஷியல் மீடியாவோ இன்ஃபுளுசஸோ கிடையாது. அதையும் தாண்டி அவங்க இல்லைன்னு சொல்லல, அவங்களையும் தாண்டி வேறு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் தாழ்மையான வேண்டுகோள். தாவேகா பத்தி 2 வருஷம் பேசாமே இருந்தாங்க, இப்ப கல்யாண வீடு முதற்கொண்டு போய் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் பார்த்தேன். எஸ், தாவேகாங்கிற பெயரையே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஒரு நடிகர் கட்சி, இப்ப வந்த கட்சி, தற்கொலை கூட்டம், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னு பார்த்தா மூச்சுக்கு 300 தடவை தாவேகா பத்தி பேசிட்டே இருக்காங்க.